ஹாய் கைஸ் ஐபிஎல் 56வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வான்கடையில் நடக்க போகுது. 2 டீமுமே வந்து டாப் ஆஃப் தி லிஸ்ட்ல இருக்காங்க ரேங்கிங் டேபிள்ல. ஸோ டெஃபினட்டா வந்து இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2 டீமுமே வின் பண்றதுக்கு ரொம்ப கடுமையா வந்து போராடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். டெலகிராம் சேனல்ல ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் ரெகுலரா குடுத்துட்டுருக்கோம். ஸோ ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப் இதுவரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆப்ல வெறும் ஒரு பிளேயரை எடுத்து டியோ ஆப்ஷன் மூலியமா நீங்க ஃபேண்டசி கேம்ஸ் ஆட முடியும். ஸோ இந்த ஆப் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா, லிங்க்கும் ரெஃபர் கோடும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த ரெஃபர் கோட குடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ரியல் கேஷாவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிடைக்கும். அத வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதற்கப்புறம் ஃபர்தரா நீங்க வந்து டெபாசிட் பண்ணி கன்டின்யூ பண்ணிக்கலாம். வான்கடைய பொறுத்தவரைக்கும் பேலன்ஸ்டு பிட்ச் தான். ஏர்லி அசிஸ்ட் டெஃபினட்டா இருக்கும். இனிஷியலா ஒரு 3, 4 ஓவர் பால் கொஞ்சம் ஸ்விங் ஆகுறதுக்கு, மூவ்மெண்ட் இதெல்லாம் டெஃபினட்டா இருக்கும். நியூ பால் ஹெல்ப் கண்டிப்பா இருக்கும். ஸோ அத பார்த்து ஆடிட்டாங்க. அந்த ரஃப் பேஜ கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேட்டிங் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஹை ஸ்கோரிங் மேட்ச் கூட எதிர்பார்க்கலாம். சின்ன பவுண்டரிஸ். ஸோ ஏர்லி விக்கெட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி லோ ஸ்கோரிங் மேட்சா போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் தான் நடக்கலாம். இதுக்கேத்த மாரி உங்க டீம நீங்க ரெடி பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒண்ணு ஏர்லி கொலாப்ஸ் இல்ல நல்ல ஸ்டார்ட், ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஸோ இந்த மாரி 2 ஆஸ்பெக்ட்ல நீங்க உங்க டீம செட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சேசிங் டீம் தான் அதிகப்படியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூ ஃபேக்டர் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பிட்ச் ரிப்போர்ட் லைவ் பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். அத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அவரேஜ் ஸ்கோர் 171. ஏர்லி விக்கெட் குடுக்கல அப்படின்னா இந்த 171 அப்படிங்கிறது 200க்கு மேல போறதுக்கு கூட நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. மும்பை இந்தியன்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க எந்தவித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து வெற்றி எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால பெரிய அளவுல எந்தவித மாற்றமும் இருக்காது. ஸோ அதே 11 வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர் ரியான் ரெக்கல்டன் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேருமே வந்து பவர் பிளே வரைக்கும் ஆடிட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா அப்படிங்கிற மாரி பேட்டிங் ப்ரமோஷன் வந்துருது. அண்ட் வில் ஜாக்ஸுக்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ வில் ஜாக்ஸ உங்க டீம்ல எடுத்து கேப்டனாவோ, வைஸ் கேப்டனாவோ போட போறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஸ்டார்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே சூரியகுமார் யாதவ் வந்துடுறாரு. பயங்கர ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ஒரு 10, 12, 13 ஓவர் வரைக்கும் பயங்கரமா 100 ரன்னுக்கு மேல 150 ரன், 120, 130 ரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரெய்ட்டாவே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா, அதுக்கப்புறம் நமன்தீர், அதற்கப்புறம் தான் மேபி வில் ஜாக்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாரி பேட்டிங் கிடைக்காம போறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. வில் ஜாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஓவர் ஷுவரா இந்த மேட்ச் போடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். டாப் ஆர்டர்லேயே சாய் சுதர்சன் இருக்காரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரையும் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற பொழுது, வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல பிக் தான். பட் பேட்டிங்ல அந்த மேட்ச் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. அத மட்டும் பார்த்துக்கோங்க. பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸோட ஆடுறாங்க. 5 இல்ல. ஆமா 5 மெயின் பவுலர்ஸோட ஆடுறாங்க. ஹார்திக் பாண்டியாவும் கொஞ்சம் ஓவர்ஸ் போடுவாரு. வில் ஜாக்ஸும் கொஞ்சம் ஓவர் போடுறாரு அப்படிங்கிறதுனால, எந்த பவுலர்ஸ்க்கு ஓவர்ஸ் கட் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. பும்ராவும், போல்டும் ஷூரா 4 ஓவர் போட்டுருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல பும்ராவும், கார்பின் போஸ்டும் வந்து போடுவாங்க. 2 பேருமே நல்ல யாக்கர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ இதான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயர்ல கரண் சர்மா வந்து உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா, ரோஹித் சர்மா வழக்கம் போல இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல உள்ள வருவாரு. ஜிடிய பொறுத்தவரைக்கும் ரபாடா இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு இதனால அவர் வந்து திரும்ப உள்ள வந்துட்டாரு. ஸோ அவர் அவைலபிளா இருப்பார் இந்த மேட்ச் அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. பட் ஸ்டில் ஜெரால்ட் கோட்ஸியாக்கு போவாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் யார் ஆட வைக்கிறாங்கன்னு. 2 பேர்ல யார் ஆடுனாலுமே 2 பேருமே நல்ல பிக் தான். உங்களுடைய டீம்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். குறிப்பா ரபாடா ஆடும்பொழுது ரோஹித் சர்மாவுக்கும் இனிஷியலா ஒரு சில பிரச்சனைகள் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா, ரோஹித் சர்மாவ டிராப் பண்ணிட்டு கூட டீம் வந்து எடுக்கலாம். ஜிடிய பொறுத்தவரைக்கும் டாப் ஆர்டர்ஸ் தான் வந்து அவங்களுடைய மெயினான பேட்டர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ இனிஷியலா ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா, டெஃபினட்டா பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஒன் சைட் கேம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இத நீங்க இது பண்ணி பாருங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே
இந்த 3 பேட்டர்ல யாராவது ஒருத்தர் கடைசி வரைக்கும் ஒரு 17, 18 ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ, அதனால வந்து ஜிடியோட பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸோ, இந்த 3 பேர்ல 3 பேருமே ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா, ஜிடி எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் பிரசித் கிருஷ்ணா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரஷீத் கான் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்பா இருந்திருக்காரு இந்த சீசன்ல. ஒரு சில மேட்ச் கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு சில மேட்ச் சுமாரா ஆடியிருக்காரு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். சாய் கிஷோரோட ஓவர் ரொம்ப ரொம்ப அ நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸ் உள்ள இருந்தாலே சாய் கிஷோருக்கு ஓவர் குடுக்க மாட்டேங்கிறாரு. சுப்மன் கில். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. ஸோ மேபி அத மாத்துறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர் எல்லாருமே இந்த பிட்ச்ல ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோட்ஸியா, நியூ பால்ல இஷாந்த் சர்மாவுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டன்டான பிக்கா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் லோ பெர்சன்டேஜ் ஜிஎல் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கார்பின் போஸ் சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெத் ஓவர்ஸ்ல 1, 2 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல யார்க்கர்ஸ் நெயில் பண்ணுவாரு. லோவர் ஆர்டர்ல வந்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெரால்ட் கோட்ஸியாவும் சூப்பரான ஃபேஸ்ல போடுவாரு. டெஃபினட்டா இந்த பிட்ச்ல கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்கும். பட் சின்ன பவுண்டரி அப்படிங்கிறது ஒரு மைனஸா இருந்தாலுமே கூட, கண்டிப்பா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நெறைய இருக்கு. வாஷிங்டன் சுந்தர், ரயான் ரெக்கல்டன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரு. ஸோ இனிஷியலா பவர் பிளேலயே ஓவர் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மாக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல நம்பர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காரு. ஸோ அந்த மேட்சப் கன்சிடர் பண்ணாங்கன்னா, டெஃபினட்டா இனிஷியலா ஓவர் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிளஸ் வந்து பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்லயே வர்றாரு. போன மேட்ச் பார்த்த ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுத்திருந்தாங்க ஜிடி. பட் ஸ்டில் 12, 13 ஓவருக்கு அப்புறமும் கூட ஷாருக் கான், திவாத்தியாவ அனுப்பாம வாஷிங்டன் சுந்தர பேட்டிங் அனுப்புறாங்க. ஸோ அதனால பேட்டிங்லயும் மேல டாப் ஆர்டர்லயே வர்றாரு. பிளஸ் பவுலிங்ல ஒரு 2 அல்லது 3 ஓவர் போடுவாரு. மேட்சப்ஸும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது தவிர கரண் சர்மாவையும் இந்த டீம்ல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு மாரி அன்சங் ஹீரோவா இருந்திருக்காரு. எல்லா மேட்சும் ரெகுலரா ஆல்மோஸ்ட் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து குடுத்துடுறாரு. டெஃபினட்டா கரண் சர்மாவையும் இந்த லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதான டீம். இதுல கேப்டன் பட்லர், வைஸ் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏர்லி அசிஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏர்லியா கொஞ்சம் விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு 1 டவுன், 2 டவுன் பேட்டர கேப்டன், வைஸ் கேப்டனா போட்டிருக்கேன். நீங்க ஹார்திக் பாண்டியாவ போடுறதா இருந்தாலும் தாராளமா போடலாம். இல்ல வில் ஜாக்ஸ போடுறதா போடலாம். பட் நான் சொன்ன அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க பவுலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, சிராஜ், ரபாடா ஆடுனாருன்னா ரபாடா, ஜெரால்ட் கோட்ஸியா, கார்பின் போஸ் இந்த மாரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ நீங்க ட்ரை பண்ணலாம். யாருக்கு பதிலா அப்படின்னா, ரோஹித் சர்மா, ரயான் ரெக்கல்டன், சுப்மன் கில் இல்ல வில் ஜாக்ஸுக்கு பதிலா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாரி பிளேயர்ஸ நீங்க மாத்தி ட்ரை பண்ணலாம். ஸோ பிட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நான் வந்து டெலிகிராம் சேனல்ல தர்றேன். ஸோ அதுல பேட்டரா, பவுலரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இன்ஃபார்ம் பண்றேன். டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.